சித்ராஸ் கிச்சன். நான் இப்போ கை முறுக்கு பண்ண போகிறேன். பாருங்க, இந்த அளவில் நான் 2 எடுத்திருக்கேன். 2 அழகு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா இதை நிழல்ல உலர்த்திட்டு மாவாக்கி அப்புறம் உளுந்த மாவு சேர்த்து நான் முறுக்கு பண்ணுறேன். இப்போ ஊற வச்சுட்டு அப்புறமா மாவாக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். இவங்க அரிசியை நான் 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். ஊற வச்சு நான் ட்ரைன் பண்றேன். இது ட்ரைன் பண்ண உடனே துணியில நான் போட்டு காய வைக்க போறேன். இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. நல்லா கிளீனான ஒரு டவல்ல போட்டு காய வச்சுக்கோங்க. பாருங்க, காஞ்சிடுது. இதை நான் மிக்சியில போட்டு பவுடர் ஆக்க போறேன். பவுடர் ஆக்கி காட்டுறேன். இப்ப நான் இந்த மாவை இந்த அரிசியை மாவா திரிக்க போறேன். திரிச்சிட்டு இதுல நான் ஜலிக்க போறேன். எவ்வளவுக்கு எவ்வளோ நைஸா இருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க நைஸா அரைச்சிக்கணும். பாருங்க, அரைச்சி அதாவது நான் ஜெலிச்சிட்டு அந்த மாவை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த மாவை அரைச்சி வச்சுட்டேன். இதுல என்னென்ன கலக்க போறேன்னு பாருங்க. இது உளுந்த மாவை நான் உளுந்த நல்லா வறுத்து நல்லா மிக்சியில போட்டு ஜெலிச்சு வச்சிருக்கேன். அது 2 ஸ்பூன், தேவையான அளவு தான் 2 ஸ்பூன். அப்புறமா எள்ளு 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் இது பெருங்காயம் கரைச்சல் தண்ணி, பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன். அது சேர்க்கிறேன். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டுக்கு. அது நீங்க தான் பார்த்து போட்டுக்கணும். போட்டேன். இப்போ பாருங்க, எண்ணெய், இந்த சூடான எண்ணெய் இங்க பாருங்க. இதான் பதம். இப்போ தண்ணி விட்டு திட்டமா தண்ணி விட்டு பிசைஞ்சு அது எப்படி பிசையணும் உங்களுக்கு காட்டுறேன். மாவு இந்த பாருங்க, இந்த மாதிரி இப்படி எடுத்தா இது தளர்த்தியா. இப்ப இதுல எப்படி முறுக்கு சுத்தணும்னா இந்த பாருங்க, இது கையில கொஞ்சம் கெட்டியா கையில தண்ணி தடவி இந்த பாருங்க, இதுதான் இப்படிதான் சுத்தணும். பாருங்க, அது சுத்த சுத்த உங்களுக்கு பழக்கம் வந்துடும். எந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடணும். அவ்வளவுதான். இப்படிதான் சுத்தணும். பாருங்க, இந்த 3 கையால இப்படி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி சுத்தணும். அவ்வளவுதான். பாருங்க, எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல முடிச்சிடணும். அவ்வளவுதான். இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் சுத்தணும். இந்த பாருங்க, போடுறோம் பாருங்க.
திருப்பி போடுறேன் பாருங்க. நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வந்தவொடனே நான் எடுத்து காட்டுறேன். இல்லை பாருங்க, நான் எல்லாம் சுட்டு எடுத்தேன் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க.